ரெண்டு பேர் பேசும்போது ரொம்ப மூத்த அரசியல்வாதிகள் மூத்த கட்சியை சேர்ந்தவங்க. ஆனா எப்படி இருந்துச்சுன்னா கவுண்டமணி காமெடியில உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமானம். இந்த ரெண்டு தெய்வம் மாறி மாறி உண்மையை சொல்லுது. இதுல ஒருத்தர் சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே மக்களை பார்த்து கேள்வி கேட்கதான் தோணுது. முதல்ல சட்ட ஒழுங்கா என்னன்ற அடிப்படையே மறந்து இந்த இடத்துல ஒரு குற்றம் நடக்குது. அந்த குற்றத்தை தண்டிக்கிறமா தண்டிக்கிறமா சுடுறமா இதெல்லாம் அப்புறம் மக்கள் மனதில் ஒரு நம்பிக்கை. என் பொண்ணு வெளில போனா பத்திரமா வீட்டுக்கு வருவான். நான் கழுத்துல 2 பவுன் செயின் போட்டு போனா எனக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. இப்படி ஒரு மினிமமா ஒரு மனசுல ஒரு தைரியம் இருக்கு இல்லையா? இந்த தைரியத்தை என்ஷூர் பண்ண வேண்டியதுதான் ஸ்டேட்டோட அடிப்படை கடமை. ஸ்டேட் இதை தான் கொடுக்கணும். நான் பேசுறேன் எனக்கு குத்திடுவானோ, நான் ஒரு கட்சி எடுத்து பேசினா எனக்கு குண்டாஸ்ல போட்டுருவானோ, பொம்பளை காலேஜ் கமிச்சா ஒரு நாடா ரேப் பண்ணிடுவானோ, அவனை கேஸ் கொடுக்க போனா பின்னாடி பெரிய பெரிய பேர் வருமோ, ட்ரக் சுத்துமோ, என் குழந்தை கஞ்சா பிடிக்கிறானோ, என் 8 வயசு குழந்தை 12 வயசு குழந்தை கஞ்சா குடிச்சு அடிப்பானோ, சாப்பிட குழந்தை தலையில செவிடிச்சு விழுந்துருமோ, எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் நீங்க யார் வேணா எடுங்க, அவங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க இல்லையான்றதுக்கு நான் ப்ரூஃப் தரேன். ஒரு வாரம் சொல்லு. ஆம்பளை வேலைக்கு போற பையன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட், குழந்தைங்க, பொம்பளைங்க, வேலைக்கு போறவங்க, வயசான மூதாட்டிகள், வேலை இல்லாம இருக்கிறவன்ல இருந்து படிக்கிறவன்ல இருந்து சாமி வரைக்கும். சாமி கடவுளுக்கு பாதுகாப்பு இல்ல. கடவுள் மரகதலிங்கத்தை திருடி போயிட்டான். இவங்க திருப்பரங்குன்றத்துல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ஜெயங்கொண்டான்ல ராஜேந்திர சோழன் கட்டின ஜெயங்கொண்டான் கோயில் இருக்கிற சிவன் கோயில் இருக்கிற மரகதலிங்கத்தை திருடிட்டு போயிட்டாங்க. கண்டுபிடிக்க முடியல. காவல்துறையும் பேசல, ஆங்கிலத்துறையும் பேசல. கடவுளுக்கே பாதுகாப்பு இல்ல. ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல 312 சவரன் என்னமோ நகை வந்திருக்குது, சிலை செய்யுது. ஊருப்பட்டு தங்கம் இல்லையா? கோயிலுக்குள்ள நான் பேசிட்டு இருக்கேன். இங்க கடவுளுக்கே இந்த நிலைமை பாதுகாப்புனா மனுஷன் யோசிப்பார். போக்சோல நம்பர் 1, ஜுவனல் கிரைம் நம்பர் 1, தமிழ்நாடு ஜுவனல் கிரைம் நம்பர் 1, லாக்அப் டெத் நம்பர் 1. அண்ணன் வந்து டேட்டா எடுத்து 4வது இடம் 3வது இடம். ப்ரோரேட்டா பேசிஸ்ல தமிழ்நாடு தான் நம்பர் 1. 25 கோடி பேர் இருக்கிற உத்தரப்பிரதேசத்துல 200 கொரோனா எடுக்கிறதுக்கும் 7 கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டில் 140 கொரோனா எடுக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. தமிழக காவல்துறை ஒரு சிறந்த காவல்துறை. ஆனா இன்னைக்கு கையாளாகாத துறையா மாத்தி வைக்கப்பட்டிருக்கு அரசியல் காரணங்களுக்காக. இன்னைக்கு சொல்றீங்க இல்ல, ஒரு பேசுறீங்கல்ல, நான் ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஒரு பாலியல் கேஸ் தமிழகமே பத்தி இருந்த ஒரு கேஸ் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல். நீங்க ஒரு குண்டாஸ் போறீங்க. ஏன் அந்த குண்டாஸ் ரிவோக்? இந்த சுதந்திர போராட்ட தியாகி ஆயிட்டாரா? கேஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சா? அவர் மேல ஏற்கனவே பிடிக்கேட் ஆஃபென்ஸ் இருக்குல்ல, ஏன் நீங்க அந்த குண்டாஸை கேன்சல் பண்ணீங்க? யாருக்காக? இதுல யாருக்கு லாபம்? என்ன சொல்ல வருது? இந்த மாதிரி அரசாங்கத்தோட பேக்கப்ல கிரைம் நடக்குது தெரியல. இப்போ கள்ளச்சாராயம் சொல்றோம். அந்த கள்ளச்சாராயத்தை ரொம்ப சேஃபா கடந்து போறோம். கள்ளச்சாராயம் நடந்த இடத்துல எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்? என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம்? அதை விற்கும் போது திருத்தரமா வாங்கி கொடுத்தவங்க எதுக்கு நீங்க காம்படிஷன் கொடுத்தீங்க? நான் ஒரு அண்ணன் சொன்ன நான் ஒரு அலிகேஷன் வைக்கிறேன். எப்பா குடிச்சவன் வித்தவன் எங்காவது வெளில சொல்லிடாதப்பா, ஆட்சிக்கே கேடா போயிடும். எவனா குடிச்சது போனா குடும்பத்துக்கு 10 லட்சம் அமைக்க வாய் சொல்ல முடியும். அது ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கிறது பாதிப்பா, இது கொழுப்பா. இதுக்கு பேர் பாதிப்பா. போயிட்டு நான் கையில கணவரத்தை தலை வச்சு தெரிஞ்சே சொல்லிட்டு காம்படிஷன்